அடுத்தது பூரா நீங்கள் குடும்பம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு மறித்து கைதாகி உள்ளே போகணுமா? அம்மாடி அவரையே பிடிச்சிட்டான் உதயாவையே, நாங்கள் என்னாக? இப்போ உள்ளது போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற நிலைமைக்கு மோடி வந்தாச்சு. வெளியில் என்னமோ பெரிய பலம் மாதிரி வெளியே படம் காட்டுறாங்க. ஆளூர் சதானவாச ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம பிரச்சாரத்தை பண்ணிடலாம், பண்ணி திமுக வந்து உடைக்க போகுது விசிகாவன்னு சொல்லிடலான்னு வெளியில் பூரா பரப்புரை நடந்துச்சு. திமுக அங்கங்கே அடிபட்டு சிதறி போய் அந்த அதுங்கி போய் அப்படியே பாஜகவிட்ட போகிறது. Bharat Institute of Higher Education and Research. Join us for an amazing career and endless opportunities in the future. உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? உங்க இடத்துல தான் ஃபைல்ஸ் இருக்கு, கோப்புகள் தான் இருக்கு, அந்த கோப்புகள் ஓபன் பண்ணி ஆக்ஷன் எடுங்க எங்க மேல. நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஐயா உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் சொன்னாதான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கிண்டலும் கேலியுமாக உதயநிதி அதை பண்றார். ஆனா பாதிப்பு எந்தெந்த துறைகள் மீது எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை பாதிப்பு. அன்பில் மகேஷ் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தோத்துட்டாரு. ஆனால் இங்கே KN நேரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஏவா வேலு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அனிதா ராதா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இல்லையா? இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு பிரச்சனை வராதா? ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன தான் சொல்ல வராங்க? இப்படியாக இது வந்து இந்த பதட்டத்திலேயே நிறுத்திடுறது. இவ்வளோ தூரம் திடீர்னு எந்திரிச்சு வருத இடதுசாரிகள் வேற கூட வர்றாங்களே. ராகுல் காந்தி போன 8ஆம் தேதி, கடந்து முடிந்த 8ஆம் தேதி அலகாபாத்துக்கு வராரு. 75,000 பேர் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டுட்டாங்க. என்னென்னா காங்கிரஸ் கட்சிக்கு சத்திர பரிஷத்துன்னு ஒரு மாணவர் சங்கம், சமாஜ்வாதி கட்சிக்கு சத்திர பரிஷத்துன்னு இன்னொரு மாணவர் சங்கம், இது தவிர இந்த ஐசார் நான் சொன்னேன்னு ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்ற அகில இந்திய மாணவர் கழகம் என்ற நக்சல்வாரி இயக்கத்திலிருந்து உருவானது. அது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தலைமை எடுப்பது. அந்த பட்டினி போராட்டத்தில் கூட அந்த நேஹா போரா வந்து இங்கே வந்தாங்களே சென்னைக்கு நேற்று, அவங்க வந்து தலைமை எடுப்பது, அவங்களும் வராங்க. இவர்கள் எல்லாம் அல்லாத மாணவர் இளைஞர் இருக்காங்கல்ல, கட்சி சார்பற்ற அந்த கூட்டம் தான் அதிகமாக. இதை பார்த்துட்டு என்னடா இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி பின்னால் இடதுசாரிகள் கூட வர்றாங்க, எல்லாமே வருதுன்னு பயந்து போய் ஒன்றிய அரசு இப்போ நாம் வந்து தடன்னு கூட்டி உத்தரப்பிரதேசத்துக்கு 80 பேர் MP இருக்கேன். இப்போ மக்களவை 160 ஆக்கி விட்டோம்னு வைங்க, பாதி கூட்டுறோம், எல்லாருக்கும் 50 விழுக்காடு அப்படின்னு ஒரு சமரசம் பேசுகிறாங்கல்ல. அப்படி கூட்டினா பரவாயில்லன்னு திமுக உட்பட ஒரு மாதிரி தலையாட்டுறாங்கல்ல. இந்த நேரத்தில் அங்கே கூட்டிட்டா 160ல் 120 பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது கூட சேர்ந்து சமாஜ்வாதி பார்ட்டி, அது கூட சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டி, அது கூட சேர்ந்து CPI ML என்ற ஐசாட் பின்னால் உள்ள கட்சி, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு தான் இப்போ மக்களவைக்கு அந்த அஜெண்டாவை கொண்டு வராமல் தள்ளி போடுறாங்க என்ற செய்தி இருக்கு. புரியுதுங்களா? அப்போது இப்போ உள்ளது போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற நிலைமைக்கு மோடி வந்தாச்சு. மோடி அரசாங்கம் உண்மையில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். ஆமாம், இதுதான் உண்மை. வெளியில் என்னமோ பெரிய பலம் மாதிரி வெளியே படம் காட்டுறாங்க. RSS என்பது என்னன்னு சொன்னால் நாளுக்கு நாள் என்ன சீரழிந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்திற்கே பொருத்தமற்ற கொள்கைகளை நாகபுரியிலேருந்து கொண்டாந்து வச்சா அமைப்பு, அதுதான் RSS. அப்போ அந்த RSSக்கு மோடிக்கும் பார்ப்பனர்களுக்கும் OBCக்குள்ள மோதல் வேறு இருக்குது. சட்டசபை நடந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? உதயநிதியோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதியினுடைய செயல்பாடுகள் முழுக்க டிஃபென்சிவ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாகவே தற்காப்பு நிலையை எடுத்துவிட்டு, ஊழல் புகார்களில் கைது பண்ணுவது என்பது பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க என்பது, ஆதாரங்கள் சிக்குகின்றன என்பது ஒரு பக்கம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தில் அவர் வந்து அது யார் என்னன்னு பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய ஒரு CMDயாக இருந்த IAS அதிகாரியவே கடைசி 2 மாதம் ஓய்வு பெறுவ நிலைமையில், ஐயா நீங்கள் இன்னொரு துறைக்கு போயிடுங்க, சாதாரண துறைக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ IASகளை கை வைக்கலாம் என்ற நிலைக்கு போகிறதா அப்படின்னா அது அப்படியே அந்த டாஸ்மாக் மதுவிலக்கு அந்த தொகுதிக்குள்ள அந்த துறையில் விசாகன் உட்பட வழக்க டமால்னு போட்டாங்க, செந்தில் பாலாஜி மேலே மட்டும் இல்லாமல். அப்போ IAS அதிகாரிகள் அவங்க தம்பி யார் தேடு ஓடுறாங்க. உடனே அதை முதலமைச்சர் என்ன செய்வார், இவ்வளவும் நல்லா பண்ண சொல்லிட்டு ஓடு அப்படின்னு வேற காட்டுவார். மக்களுக்கு போய் எட்டிடுது.
நீங்கள் விஷுவலாக எப்பவும் காட்சிப்படுத்தல் என்பது தான் மக்களுக்கு போய் எட்ட. அப்போ இவர் ஓடு ஓடு அப்படின்னு காட்டினா அது வந்து எட்டுது. ஆமாம் ஓடிட்டான். இத்தனைக்கு மத்தியில் பேசிவிட்டார், தப்பாக பேசிட்டார், பெண்களை பேசிட்டார் தஞ்சாவூரில். 3ஆம் தேதி பேசிட்டார். 5ஆம் தேதி இங்கே வந்து பட்ஜெட் நாள். அப்போ இவரை புடி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காவல்துறை வந்து இறங்கினோன்னே அவசர அவசரமாக பயந்து போய் ஐயோ இது எதிர்பார்க்கவே இல்லையே, முதல் குடும்பத்தையே அவன் தொடுவான்னு எதிர்பார்க்கலையே, முன்ஜாமீன் போடு, நமக்கு வேண்டிய இடத்துல போடு, அதெல்லாம் உண்டு நீதிமன்றத்துலேயே போடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பக்கம் முயற்சி பண்ணும் பொழுது இன்னொரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னொன்று அப்படியே தலைமையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்துலையும் செங்கல்பட்டில் தொடங்கி தஞ்சாவூர் வர மறிங்க, எல்லா இடத்துலையும் மறித்து முழக்கம் போடுங்க வாகனத்தைனா. ஒருத்தரும் இல்லை, ஊழியர்கள் பயந்துட்டான், தொண்டர்கள் பயந்துட்டான். அடுத்தது பூரா நீங்கள் குடும்பம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு மறித்து கைதாகி உள்ளே போகணுமா? அம்மாடி அவரையே பிடிச்சிட்டான் உதயாவையே, நாங்கள் என்னாக? எல்லா இடமும் இல்லை, தஞ்சாவூரில் மட்டும்தான் பெரிய அளவுக்கு இறங்கி போராட்டம்னு இறங்கினாங்க. தெருவுக்கு இறங்கினா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் இளைஞர்களும் இளம் பெண்களுமா இறங்கிட்டாங்க தாவேக்காக்கு. அதுதான் ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டு பின்னால் அவைக்குறிப்பில் நீக்கப்படுது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் 57 பேர் இருக்கலாம், நாங்கள்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு ஒரு மிரட்டல். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இருக்காங்க திமுகவில், போராட்டத்துக்கு வந்தவங்களும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவங்களும். ஆனால் இங்கே எல்லாம் 30 to 40 இருக்காங்க. என்ன ஆகும் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமான்னு கேட்கலானுங்க. ஆனால் செயல்லையே கேட்டானுங்க. இது ஒரு அச்சம். இன்னொரு பக்கத்தில் அப்போ கட்சியும் நம்முடன் இல்லையா, கட்சியின் தொண்டர்கள் மாவட்டமாக இல்லையா? வடக்கு தமிழ்நாட்டில் தானே வலுவாக இருந்தோம், அங்கும் கூட தொண்டர்கள் இறங்கி வந்து வாகனத்தை மறித்த வேலை செய்யலையே. அப்போ கட்சி மேலிருந்து உத்தரவு கொடுத்தாலும் செய்ய மாட்டார்களா? கட்சியும் நம்மிடம் இல்லை, ஆட்சியும் நம்மிடம் இல்லை, சோதனையும் நம்மிடம் வருகிறது, கைதும் நாளை வரலாம், ஆதாரங்களும் நம்மளை விட்டு சிக்கி விட்டது என்ற அச்சத்தில் டிஃபென்சிவ் மோட் என்பதாக தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டதை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இயற்கை தலைவரில் தொடங்கி மற்றவங்கள்ட்ட காட்டுது. கேலியும் கிண்டலும் சினிமாவும் பேசி விஷயத்தை உழப்பல் என்று தனக்கே உரித்தான தனக்கே தெரிந்த மொழியில் இயற்கை தலைவர் நடந்துட்டு இருக்க. திருமாவளவனை பொறுத்தவரையும் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்க்கிறோம் என்பதற்காக பாஜகவுடனோ பாமகவுடனோ அணிசேர மாட்டோம் சொன்னது உண்மை. அதை தாண்டி பாமக 2ஆக உடையும் பொழுது திமுகவுடன் இருந்த திருமாவளவன் அன்புமணியை விட ஆபத்தானது ராம்தாஸ் தான் என்று சொன்னதாக திமுக பக்கம் தலைமையில் இருந்தே சொன்னாங்க. அதனால் அன்புமணி கூட கொஞ்சம் லிபரல் என்பது போல். அன்புமணியும் சரி சௌமியா அன்புமணியும் சரி இப்போ சமீபத்தில் பேசுவதெல்லாம் தலித்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அவங்கள வந்து பெரிய பகையாக நினைத்துக்கிட்டு வெளியில் ஊடகங்களில் சுற்றி வருமே தவிர திமுக சார்பு செய்திகள் பரப்பப்படுமே தவிர அப்படி இல்லை. உண்மை என்னன்னா, எல்லோரும் சொன்னாங்களே விசிகாவுக்கு பின்னால் இருந்து அணிதிரண்டு வந்த வடக்கு தமிழ்நாட்டினுடைய தலித் சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே விஜய்க்கு போய்விட்டதுன்னு சொன்னாங்கள்ல. அப்படி சொல்லும் பொழுது சரி அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய இயக்கப்போக்கு, நாமும் கூட அந்த விஜய் கட்சியில் உள்ள வாய்ப்பை வைத்து ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு நாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் நாம் அமைச்சர்களை வாங்குவோம் என்று கொள்கை ரீதியாக வாங்கினார். அதை அடுத்து இப்பொழுது கூட்டிய கூட்டம் என்பது உள்ளபடியே அந்த தலித் சமூக மக்கள் மத்தியில் 1 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் தாண்டி என்ற அளவுக்கு கூட்டம் கூடியது உண்மை. அந்த கூட்டத்தில் இளைஞர்கள் ஜென்சி அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்பது அதை விட உண்மை. அப்போது இவ்வளவு ஏன் வந்தார்கள் பொழுது இந்த பவர் இருக்க, பவர் கான்ஷியன்ஸ் இருக்க, அதிகார உணர்வுகள், அதிகாரத்தில் பங்கெடுக்கும் உணர்வு, இது சமூகங்கள் மத்தியில் ஒரு பெரிய உளவியல், கூட்டு உளவியல். அதிகாரத்தில் அமைச்சராக இருப்பவனால் அந்த சமூகத்தில் உள்ள எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு மண்ணும் பயன் கிடையாது. அந்த தலைமை போய் உட்கார்றாரு அமைச்சராக, அவருக்கு தான் பயன், அவர் குடும்பத்துக்கு தான் பயன். ஆனாலும் இவன் உளவியல் ரீதியாக கூட்டு உளவியல், சமூகத்தின் கூட்டு உளவியல்,
நாம் அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு நிமிர்ந்து போவாங்க. இப்படியாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்கும், தவறல்ல, இது இயற்கை விதி. பட்டியலின சமூகத்திலிருந்து 8 பேருக்கு அமைச்சரவை கொடுத்திருக்கிறார் விஜய். முதன்முறையாக வரலாற்றில் திமுக ஆதரவு சிந்திப்பார் எப்பொழுதுமே என்று பேசக்கூடிய விழுப்புரம் எம்பியான ரவிக்குமார் எம்பி விடுதலை சிறுத்தையினுடைய பொதுச் செயலாளர், அவரை அம்பேத்கருடைய கனவு 100 ஆண்டு கழித்து நிறைவேறிவிட்டது. 8 பேருக்கு பட்டியலினத்தில் அமைச்சரவை சொன்னார். அதில் பெரும்பான்மை வடக்கு தமிழ்நாட்டினுடைய சமூகம், ஆதிரார் சமூகம், மற்றது வரும். அப்போது அவர்களுக்கு இவ்வளவு வந்த பிறகு தங்களுக்கு அதிகாரத்தில் இருப்பது கொண்டு வந்தது திருமாவளவன். அதனால் அண்ணனை பார்க்கணும் என்றது ஜென்சி மத்தியிலேயே ரைஸ் ஆகவும் தான் செய்யும், எல்லோர் மத்தியிலையும் கொண்டு வரத்தான் செய்யும். ஒரு 23,000 வரை பெண்கள் வந்திருப்பாங்க. ஓகே, 23,000 பெண்கள் வந்திருப்பாங்க. நம்ம மதிப்பீடு என்பது கொஞ்சம் கராராக இருக்கும். அப்படிங்களா? அவ்வளோ 23,000 பேர் பெண்கள் வந்து அட்லீஸ்ட்டு 20,000 பேராக இருப்பாங்க. ஓகே. ஆனால் நல்லா வந்தாங்க. போன முறை இதே இடத்துல போட்டபோது மது ஒழிப்பு நடக்கும். மொத்தமே 40,000 வந்திருக்கோம் கூட்டம். அதில் பெண்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க. அது பெண்கள் அதிகமாக திரட்டப்பட்டது கூட்டம். அந்த நேரம் மகளிர் அணியிலேருந்து தானே செய்தது. இப்போவும் வந்திருப்பான். அப்போது வந்தவர்கள் எல்லோரும் வந்து விசிகா வாக்காளர்கள் யாரும் சொல்லலை. எல்லா கட்சியை சேர்ந்த திமுக, அதிமுக, தாவேக்கா வாக்களித்தவர்கள் எல்லோருமே வராங்க. தாவேக்காலையும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றிய செயலாளர்லாம் தலித் போட்டிருக்காங்க, மாவட்ட இணைச் செயலாளர்லாம் தலித் போட்டிருக்காங்க. அந்த வட்டாரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கிராமமாக போனீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து வாகனம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. உளுந்தூர்பேட்டைக்கு சாதாரண விஷயம் இல்லை, மற்றவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆழமாக ஆய்வு செய்கிறோம். கிருஷ்ணகிரியில் அப்படி இல்லை, தருமபுரியில் அவ்வளோ. தருமபுரி மாவட்டத்தில் இப்போ ஒரு கிராமத்திற்குள்ளே நம்ம தோழர் தொல் திருமாவளவன் போனார்னா திரும்பி வர முடியாத அளவுக்கு கூட்டம் நெருங்கிடும். எப்படி அங்கே மாநாட்டில் நடந்ததோ அந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்து அந்த அளவுக்கு அன்பு பாசம் என்று. சரி, அதில் நெருக்கடி வந்ததுக்கெல்லாம் காரணமெல்லாம் அவர் சொல்லிட்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆங்கிளில் வெற்றி. ஓகே, அணி திரட்டல். இதில் என்னன்னு சொன்னால், ஒன்று உறுதியாயிருச்சு. வாக்குகள் கணிசமாக தாவேக்கா போனதும், தாவேக்காவில் உள்ளவர்கள் கூட திருமாவளவன் தாவேக்காவுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவதும், அந்த தலித் இளைஞர்களோ பெண்களோ எல்லாரும் அதை மறு உறுதி செய்வது போல மேடையில் இருந்து ஒரே ஒன்று முக்கியமாக அறிவித்தார், தாவேக்காவுடன் கூட்டணி அறிவித்தார். அப்போ அவர் தாவேக்காவுடன் கூட்டணியா அல்லது நட்பு பாராட்டுகிறாரா, திமுகவுடன் தோழமை திமுகவுடன் இருக்கிறதா, கூட்டணி இன்னும் திமுகவுடன் முறியவில்லையா என்றெல்லாம் குழப்பங்கள் நாட்டில் நிலவும் நேரத்தில், இல்லை தாவேக்காவுடன் தான் கூட்டணி, இது இயற்கை கூட்டணி, இனி வருங்காலத்திலும் அதுதான் கூட்டணி என்பதாக அறிவித்தது என்பதற்குதே கன்சாலிடேட் ஆகிப்போச்சு. ஓகே, அது எங்களை விட்டு உங்களுக்கு வாக்கு போச்சு என்ற விஷயமே இல்லை, 2 பேரும் தானே கூட்டணி. ஓகே, இது மூலமா அவர் விஜய்க்கு என்ன சொல்ல வர்றாரு? விஜய்க்கு ஒன்றுமே சொல்ல வரல. ஓகே, திமுகவுக்கு உங்களுடைய முயற்சி தோல்வியடையும் சொல்ல வர்றாரு. ஓகே, இது மூலம் விஜய்க்கு பாசிட்டிவ். நான் தான் தாவேக்காவுடன் கூட்டணி அறிவிச்சிட்டாரேன். கண்டிப்பாக சார். நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் விசிக்கு வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சும்மா அமைச்சரவையில் தான் இருக்காங்க, கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆட்சியை கவிழ்த்தரலாம்லாம் ஒரு பிளான் இருந்தது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார்? ஆளூர் ஷானவாஸ் கிடச்சிட்டாரு, ஆளூர் ஷானவாஸ் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம பிரச்சாரத்தை பண்ணிடலாம், பண்ணி திமுக வந்து உடைக்க போகுது விசிகாவன்னு சொல்லிடலான்னு வெளியில் பூரா பரப்புரை நடந்துச்சு. கசிய விட்டாங்க பரப்புரையாளர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு பூரா நெத்தியில் அடித்த மாதிரி ஆளூர் ஷானவாஸ் வேணும்னா போட்டோம், அந்த இருக்குது தம்பி, அதான் கதவு வழி, போயிருங்க என்று சொல்வது போல் ரவிக்குமார் வந்துட்டார், வன்னியரசு வந்துட்டார், என்ன சிந்தனை செல்வன் வந்துட்டார். வன்னியரசையும் சிந்தனை செல்வனையும் கூட்டிக்கிட்டு போய் முதலமைச்சரை பார்க்க போகிறாரு. மறுநாள் 125 தீர்மானங்களை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போது இங்கு வந்து உறுதியாகி விட்டது திமுக கூட்டணி அல்ல. திமுக உடைக்க பார்த்தால் என்ன 1.5 லட்சம் பேரை கொண்டாந்து திரட்டி நிறுத்தி இருக்கிறோம் என்பது நெத்தியடி, பதில் அடி, திமுகவுக்கு செம அடி என்பது தான் அந்த உளுந்தூர்பேட்டை தமிழர் எழுச்சி மாநாட்டில் உள்ள செய்தி என்பதாயிருச்சு. அதுலேயும் திமுக அடி. அப்போ திமுக அங்கங்கே அடிபட்டு சிதறி போய்
அந்த அதுங்கி போய் என்ன அப்படியே பாஜகவிட்ட போகிறதை தவிர வேறு வழியில்லை என்ற அடைக்கலம் நாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே, அது உறுதிப்பட்டதனால்தான் இன்று காலையில் பாஜக ஆதரவு நாளேடு என்று சொல்பவர்கள் திமுக பாஜகவினுடைய மத்திய அரசில் போய் அமைச்சரவையில் இடம் பிடிக்க போகிறார்கள்னே போட்டான் செய்தியை. பிரச்சனை பாஜகவே மிரண்டு போயிருக்கிறான், இனி எதிர்காலம் எப்படி போகுமோ. ஆர்எஸ்எஸ் அரண்டு போயிருக்கிறான், என்ன இந்த பாஜக வச்சுக்கிட்டு நம்ம ஓட்ட முடியுமான்னு. ஆர்எஸ்எஸ் நம்மளை பின்னால் இருந்து குத்துவானா கத்தி வச்சுட்டு மோடி ஆட்சி மிரண்டு போய்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். அதனால் இந்த நாட்டில் இதுவரை பகிரங்கமாகவும் பச்சையாகவும் என்ன மதவாதத்தை வைத்தும் மக்களை சாதிய ரீதியாகவும் பிளவுபடுத்துவோம் என்று நினைப்பவர்கள் அல்லது பணத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைப்பவர்கள் தோல்வியை சந்திப்பது என்பதாக நல்ல செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பக்கம். அதே சமயம் தாவேகா அரசுக்கு எச்சரிக்கையாக, நீங்கள் சும்மா திமுக பாணியிலேயே அப்படியே அவுட் சோர்சிங் கொடுக்கறது, தனியாருக்கு கொடுக்குற கதையெல்லாம் வேணாம். தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, வந்தெல்லாம் கொடுத்தீங்க, போய் கொடுத்தீங்க, என்ன வரவழைச்சி கொடுத்தீங்க, ஆனாலும் செய்யலை என்பதனால் அவங்க நிரந்தர இதை கேட்டுட்ருக்காங்க என்பது ஜோசப் விஜய்க்கு இன்னொரு என்ன சுட்டி காட்டல். இந்த சூழலில் தான் என்ன போய்கொண்டிருக்கிறது நிலைமை என்பதனால் சமாளித்து கொண்டு புத்திசாலித்தனமாக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தாவேகா அரசுக்கு இந்த எல்லா நிகழ்வுகளும் வலியுறுத்துகின்றன. ஆல்ரெடி திமுக ஒரு கெட்ட பேர். ஸோ திமுக பாஜக கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா தாவேகாவுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் ஆகும்? 31 தாவேகா வந்துருமா? அதாவது தாவேகாவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், மீண்டும் வெற்றி பெற வைக்கலாம். என்ன சிறுபான்மையினருடைய வாக்குகள், முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் கணிசமாக இன்னமும் திமுகவுடன் இருக்கிறது. அதில் ஒரு கணிசமான அளவு தாவேகாவுக்கும் வந்து கொண்டிருந்தது. பெண்களும் இளைஞர்களும் கிறிஸ்துவர்கள் வாக்கு பெரும்பான்மையாக தாவேகாவுக்கு வந்துவிட்டது. தலித் மக்கள் வாக்கும் அப்படி. அதனால் ஏற்கனவே வந்தது தான் 34-35 விழுக்காடு. அப்போ அதில் இப்போ அங்கிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம்முக்கு ஊசல் இருக்காது, ஊசலாட்டம் இருக்காது. அது உறுதியாக இந்த கூட்டணியை ஆதரிப்பது என்ற நிலைக்கு வரும். இன்னமும் அதையும் தாண்டி புத்திசாலித்தனமாக சிபிஎம் தலைமையில் இருந்து சொல்கிறாங்களா, நீங்கள் அமைச்சரவையே எடுத்துக்கிடுங்க, அதன் மூலம் வெகுஜன அமைப்புகளை வலுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கத்தில் நான் சொல்வது, இதையெல்லாம் தாண்டி கட்சி சார்பற்ற ஒரு மக்கள் சார்பு, இளைஞர் சார்பு, நாளைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது எங்கள் கையில்னு இளைஞர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சி இளைஞர்கள் இந்திய துணைக்கண்டமெங்கும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதைத்தான் இந்த நான் சொன்ன இந்த நக்சல்பாரி இயக்கத்தினுடைய இருந்து வந்த அகில இந்திய மாணவர் கழகம் என்ற AISA இருக்குது, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய தலைவியாக அங்கிருந்து வந்திருக்கிறாங்களே இந்த ஜென்சியை சேர்ந்த அந்த நேஹா போரா, அவங்க சொல்கிறாங்க, வி த பீப்புள், நாம் மக்கள் பாதிக்கப்படுகிறோம், அவர்கள் பலனடைகிறார்கள். எதை சொல்லாமல் விடுறாங்க அவங்கன்னா கவனிக்காமல், இந்த நீட்டுக்கு பின்னால் ஒரு சர்வதேச சதி இருக்குது. இந்த நீட் என்பது எப்படி இங்கே பயிற்சிகள் கொடுப்பதற்கான நிறுவனங்களின் மூலமாக கோடிக்கணக்கான கொள்ளையடிக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று தனியாரை பற்றி சொல்லி சொன்னாலும், நீட்டுக்கு பின்னால் உலகம் முழுக்க இருக்கின்ற ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்வியை தரப்படுத்தல். இந்த தரப்படுத்தல் தான் சிங்களம் தமிழனை அமுக்கும் பொழுது தமிழனுடைய எழுச்சியே உருவானது. புரியுதுங்களா? 71 பங்களாதேஷ் உருவானோடனே யாழ் தேஷ் என்பதாகத்தான் முதல்ல உருவானுச்சு. எல்லாம் நிறைய பேர் தெரியாது. அதுமாரி இந்த தரப்படுத்தல் என்பது உலக ரீதியான இந்த தரப்படுத்தலை கொண்டு வருவது யார்? வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்விக்கான உலக கூட்டமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன், என்ன உலக மருத்துவ கழகம், இவையெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது இருக்குதே. அது யாருக்கு உதவி என்று சொன்னால், கொரோனாவை திட்டமிட்டு தான் கொண்டு வந்தார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டு குற்றம் சாட்டப்படுகிறது. அமெரிக்கா சார்ந்த, ஐரோப்பா சார்ந்த ஒரு கும்பல், குளோபல் மெடிக்கல் மாஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ விஷயங்களை எல்லாம் உருவாக்கி உற்பத்தி செய்யக்கூடிய, தொழிற்சாலைகளை செய்யக்கூடிய, அதன் மூலம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கும்பல், அவர்களுக்காக உலகம் முழுக்க மருத்துவ கல்வியை தரப்படுத்தல் என்பதை கொண்டு வந்து
இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி தரகு முதலாளிகள் தான் ஆளுகிறார்கள், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உள்ளவர்கள். அதனால் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள் என்ற பின்னணி தகவல்களை வெளிப்படுத்தவே இல்லையே என்ற கேள்வி நிற்கிறது. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு அதிகார சண்டை போகிறதா பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்கள் வருது. கனிமொழி, சபரீசன், உதயநிதிக்குள்ள அதிகார சண்டை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கட்சி யார் அடுத்து கைப்பற்றுறது அப்படின்னு ஒரு சண்டை போகிறதா சொல்கிறாங்க. என்ன தகவல் போயிட்டுருக்கு? இல்லை, சண்டைன்னு சொல்வதெல்லாம் ரொம்ப தவறு. அதாவது அவர்களுக்குள் ஒத்துப்போகாமை என்பது சிலருக்குள்ளே இருக்கும். ஒரு மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் உள்ளதெல்லாம் சரியாயிரும், பிரச்சனை இல்லை. கனிமொழி என்று வரும்பொழுது அவர்களுடைய பாதை என்பது தலைவர் கலைஞருடைய பாணி என்பதாக வரும், கொள்கைகளை பேசுவது என்பதாக. அது மட்டுமல்லாமல் ஒரு சமூக அடித்தளத்தையும் கூட தென் மாவட்டங்களிலிருந்து தன்னோட அரவணைத்தே எடுத்துக்கொண்டு வந்திருப்பதும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் சேர்ப்பதற்கு முன்னால் கனிமொழியை சேர்த்தாருங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் தெரியாது. சுதந்திரமான பெண்கள் அமைப்பு ஒன்றை கட்டுவதற்கு கனிமொழி முற்பட்டார் என்பதும், அதற்கான ஏற்பாடுகள் செய்து பெண் தலைவர்களெல்லாம், கட்சி சார்பற்ற பெண் தலைவர்களெல்லாம் சந்தித்து அவர்களிடம் திட்டமிட்டார் என்பதும் தெரிந்த பிறகுதான் தலைவர் கலைஞர் டக்குன்னு கனிமொழியை கட்சிக்குள்ளவான்னு சொல்லி மகளிர் அணி பொறுப்பு கொடுத்தார். அப்பவும் கூட முதல்ல அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், ஆணாதிக்கத்தை எதிர்த்து பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கனிமொழியுடைய விருப்பப்படி நீலகிரியில் நான் கொடுக்கிறேன் என்று ராஜா பொறுப்பெடுத்ததனால் நீலகிரி, கோயம்புத்தூர் சேர்த்து ஒரு மகளிருக்கான, திமுக மகளிர் அணிக்கான ஒரு பயிற்சி ஆணாதிக்கத்தை எதிர்த்து பெண்ணியத்திற்காக கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவினுடைய தலைவி ஷீலு பிரான்சிஸ் போய் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அதை தொடர விடாமல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஆணாதிக்கம் நிறுத்திவிட்டது. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நாள். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.